சிவகார்த்திகேயன். KLM Digilakshmi, smart way to invest gold. Anuj SHG Scratch Free Tiles. No more scratch, no more tension. பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதுக்கு முன்னாடி சில உண்மைகளை இங்கே சொல்லி ஆகணும். சிவகார்த்திகேயன் திறமசாலிலாம் கிடையாது. ரொம்ப தைரியமாக அதை சொல்லலாம். பெரிய திறமசாலி, ஒரு பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்டானா இல்லை. அவரோட நிறைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அவர் இருந்தப்பயே இருந்தாங்க. பெரிய ஸ்டாண்டப் காமெடியன்னா அப்படிலாம் ஒத்துக்க முடியாது. பயங்கரமான டான்ஸராக ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நடன நிகழ்ச்சியில் இருக்கும்போதுனா இல்லை, அவர் தொடங்கும்போது கூட ஆடுற பேரெல்லாம் பயந்து ஓடி இருக்கிறாங்க. இவர் வேணாம், வேறு பேர். பெரிய திறமசாலிலாம் கிடையாது. பெரிய ஒரு வெற்றியாளனா ஜெயிச்சாரா பயங்கரமானா இல்லை. நிறைய உதாரணங்கள் இருக்குது. அவர் அப்படி ஒன்றும் பெரிய வெற்றியாளன் இல்லை. இப்போ அவருடைய அமரன் படம் வந்திருக்கு. அவர் புதுசாக வித்தியாசமாக ஒன்று பண்ணியிருக்கிறாரு. அதை பார்த்தோடனே நல்லா இருக்கா, அது ஒட்டுதா ஒட்டலையானே தெரியலையப்பான்னு யாரோ 1-2 பேர் சொல்கிறாங்கல்ல. அப்போ ஒரு பெரிய வெற்றியாளனா அதையும் நம்மளால் அப்படி டக்குன்னு ஒத்துக்க முடியல. இப்போ லக்கி சாமாவது இருக்கணுமானா அதுவும் இல்லை. தொட்டதெல்லாம் தொலைங்கிற பெரிய லக்கி சாமா இல்லை. அப்புறம் யார் இந்த சிவகார்த்திகேயன்? திறமசாலி கிடையாது, வெற்றியாளன் கிடையாது, லக்கி சாம் கிடையாதுன்னா அப்புறம் யார்? சிவகார்த்திகேயன் ஒரு உழைப்பாளி. சிவகார்த்திகேயன் 100% ஒரு உழைப்பாளின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெரிய திறமசாலி இல்லையானா அவரை விட நிறைய திறமசாலிகள் இருந்தாங்க. அவரோட நல்லா மிமிக்ரி பண்ணாங்க, அவரோட நல்லா ஸ்டாண்டப் காமெடி பண்ணாங்க, அவரோட நல்லா எல்லாமே பண்ணாங்க. ஆனால் அவர் பண்ணது தான் தெரிஞ்சுது, அவர் பண்ணது தான் எல்லாருக்கும் பிடிச்சிது. ஏன்னா அவர் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தார். மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மிமிக்ரி மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்டாண்டப் காமெடி மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் என்னென்ன வருமோ வராதோ எல்லாத்தையும் பண்ணார், பிடிக்கிற மாதிரி பண்ணார். ஆமாம், அவர் வெற்றியாளர்லாம் கிடையாது. இப்போயும் அவரை விமர்சிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த நடன நிகழ்ச்சியில் அவர் தொடங்கும்போது இவர் எனக்கு கூட ஆட வேணாங்கன்னு பயந்து பெண்கள்லாம் ஓடினாங்க, பேர்ஸ்லாம். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் அவர் தான் டைட்டில் வின்னர். நல்லா டான்ஸ் ஆடினாரா, பிறவி கலைஞனா, வயிற்றுக்குலேருந்து வெளியே வந்த உடனே பரதமா? இல்லை, எனக்கு வராதுன்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கல்ல, அதை நான் வர வச்சு காட்டுறேன். அந்த உழைப்பு இருக்குல்ல, அதுதான் சிவகார்த்திகேயன் நான் நினைக்கிறேன். லக்கி சாமா, ஒரு லக்குனா என்ன? எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டா மனுஷனே கிடையாதே, எல்லாத்தையும் ஜெயிச்ச ஆளுமே இங்கே கிடையாதே. இங்கே சிவகார்த்திகேயன் யாருங்கிற கேள்விக்கு சரியான பதில் யாருன்னா சிவகார்த்திகேயன் நீங்கள் தான். சிவகார்த்திகேயன் நம்ம தான் சிவகார்த்திகேயன். எப்படி சொல்கிற? சிவகார்த்திகேயன் நான் ஒன்றும் புரியலைன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தில் ஒரு நடுத்தர குடும்பம், ஒரு கண்டிப்பான அப்பா, வீட்டுக்கு ஒரே ஆம்பளை பையன், ஒரு சகோதரி கூட பிறந்திருக்கிறாங்க. பயங்கர சுட்டி சேட்டை, கிரிக்கெட் ஆடிட்டே தெரிஞ்ச பையன். ஒரு மிடில் ஏஜ் வரும்போது அப்பா தவறிடுறாரு. குடும்பம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது. யாரோ ஒரு மாமா சொந்தக்காரரு தயவில் குடும்பம் ஓடுது. அப்பா தவறிட்டாருங்கிற டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர முடியாத தவிக்கிற நிலைமையில் நல்ல நண்பர்கள். நீங்கள் எல்லோரும் உங்கள் பேக் ஸ்டோரி எடுத்து பாருங்களேன். இது அப்படியே இருக்கும். ஒரு மிடில் கிளாஸில் பிறந்திருப்போம், வீட்டில் யாரோ ஒரு கண்டிப்பான ஆள் இருந்திருப்பாங்க. வீடு ஏதோ ஒரு சூழலில், அது அப்பாவுடைய தவறுதல்னு இல்லை, ஏதோ ஒரு சூழலில் குடும்ப பொருளாதார ரீதியாகவும் ஏதோ ஒரு சிக்கல் அடி வாங்கும், உங்கள் தலையில் பொறுப்பு வந்து விழுகும். அப்போ கை கொடுக்கறதுக்கு சரக்கு தம்மலாம் இல்லை, நல்ல நண்பர்கள் உங்கள் கூட இருந்திருப்பாங்க. இந்த சூழலில் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திக்கிற ஒரு ஆள், கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி ஜெயித்தாலும் அதை ஏற்றுக்காத உலகம். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பொது வழியில் ஒருத்தர், நான் நல்லா யோசிங்க, 3 நல்லவர்களை காட்டுங்க. இந்தியாவில் 3 நல்லவர்கள் உங்களால் காட்ட முடியுமா? ஒருத்தரை காட்டுங்க, யாரையுமே காட்ட முடியாது. எல்லார் மேலேயும் இங்கே குறைகள், எல்லார் மேலேயும் இங்கே எதிர்மறையான கருத்துக்கள், எல்லார் மேலேயும் இன்றைக்கி சாபங்கள் கூஞ்சிக்கிட்டே இருக்குது. இதுக்கு மத்தியில் ஒருத்தன் ஜெயிக்கிறதெல்லாம் விடுங்க, நிற்க வேண்டியிருக்குல்ல, அது எவ்வளோ சிரமம். நடுவில் ஒருத்தன் நிற்க வேண்டியது இருக்குல்ல. டிவி சேனல்லேருந்து ஒருத்தன் வந்து ஹீரோ ஆகிட்டான்னு தெரிஞ்ச உடனே ஊர்லேருந்து உன் பைய தூக்கிட்டு கிளம்புறான், நான் உட்பட போய் ஹீரோ ஆகிடலான்னா நம்மளும் ஆங்கர் ஆகிட்டான். ஆனால் அதை ஒருத்தன் முதல்ல பண்ணி ஏச்சு பேச்சுகளுக்கு நடுவில் நிற்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, காது பட இந்த உலகம் உங்களை ஏசுங்க. உன் முகரைக்கெல்லாம் ஹீரோ தேவை, இது சிவகார்த்திகேயனுக்கு இல்லை. இன்னைக்கு தமிழ் சினிமாவின் நம்பர் 1 எல்லாராலையும் சொல்லப்படுகிற விஜய் அவர்களுக்கு இருக்கு.
இந்த விமர்சனங்களுக்கு நடுவில் எந்த பின்புலமும் இல்லாத, சினிமா பற்றின எந்த அடித்தளமும் இல்லாத, தூக்கி விட அல்லது கீழே விழுந்தா கை கொடுக்க யாரும் இல்லாத ஒருத்தன் நிற்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அவன் என்ன இருக்கு? கொஞ்சோண்டு நம்பிக்கை, நிறைய உழைப்பு. கொஞ்சோண்டு நம்பிக்கை, நிறைய உழைப்பு, நம்பிக்கையான நண்பர்கள், இவ்வளோதாங்க. இது யார்? சிவகார்த்திகேயனா? இல்லை, இதுதான் நீங்கள், இதுதான் நான், இதுதான் சிவகார்த்திகேயன். இப்போ நம்மளில் ஒருத்தர் தான் சிவகார்த்திகேயன். அவருடைய எல்லா கட்டத்தையும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு காமெடியன் ஹீரோ, நம்ம அப்படி தானே இருக்கோம். நமக்குள்ள ஒரு பயங்கரமான காமெடியன் இருக்காரு. நம்ம தானே ஹீரோ ஆகணும் முயற்சி பண்ணுறோம். ஒரு காமெடியன் ஹீரோ, அதாவது உடனே உலகம் ஏற்றுக்குச்சா? இல்லை, அவருடைய காமெடியை ஏற்றுக்குச்சு. அவர் ஹீரோங்கிறத ஏற்றுக்கவே இல்லையே. நீங்கள் மனங்குத்தி பறவை, மெரினாவை எடுத்துக்குங்க. அதுக்கடுத்து அப்படியே நீங்கள் வருத்தப்படாத வாலிபர் சங்கர் எடுத்துங்க. ஒரு ஹீரோ காமெடியனாக இருக்கிறார். பெரிய வித்தியாசம் இருக்குது ரெண்டுக்குமே. ஒரு திரையில் வருகிற என்டர்டெய்னராக ஏற்றுக்கிற உலகம் உங்களை ஹீரோவாக ஏற்றுக்கிறது நீங்கள் ஒரு பாடுபடணும்ல, அவ்வளோ சாதாரணம் கிடையாது. இதுக்கு நடுவில் சிவகார்த்திகேயன் ஒன்று பண்ணுறார். அதுதான் இருக்கிறதுலே பெரிய பெரிய டஃப் டாஸ்க்குன்னு நான் நினைக்கிறேன். 10ஓட 1 11 இல்லாமல் நான் ஒன்று புதுசாக பண்ணுறேன். நீங்கள் எல்லா ஹீரோட கிராஃபையும் எடுத்து பாருங்கள், சிவகார்த்திகேயனோட கிராஃப் எடுத்து பாருங்கள். டக்குன்னு சிவகார்த்திகேயனோட கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா 12 வருஷத்தில் பீக் வாவ் அப்படின்னு இருக்கும். ஆனால் கொஞ்சம் அந்த கிராஃபுக்கு உள்ளே போய் பாருங்களேன். கிராஃப் மேலே போயிட்டு அதில் பாதாளத்துக்குள்ளே போயிட்டு மறுபடியும் நடுவில் வந்துட்டு மறுபடியும் கீழே போயிட்டு மறுபடியும் மேலே போய் எப்படி அதை ஒருத்தன் தாங்குறாங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுக்கான பதில் தான் சிவகார்த்திகேயன் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ரிஜெக்ஷன்ஸ் தாங்க வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை. அதை விட இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? உங்களை பற்றி வருகிற கிரிட்டிசிசம்ஸ், உங்களை பற்றி வருகிற விமர்சனங்கள், அது உங்களை ஒரு படுத்து எடுத்துரும். காலையில் கிளம்புறோம், கான்ஃபிடென்ட்டோட வீட்டை வெளியே வரும். என்னடா சட்டை நல்லாவே இல்லை யாராவது சொல்லிட்டா அன்னைக்கு முழுக்க மண்டையில் ஓடிட்டே இருக்கும், சட்டம் நல்லா இல்லை, சட்டம் இல்லை, சட்டம் இல்லை. பொதுவில் இருக்க ஒருத்தன் டே நீ ஆளே நல்லா இல்லடான்னு சொன்னால் அவனை யோசிச்சு பாருங்கள், அவன் நிலைமை யோசிச்சு பாருங்கள். உங்கள் சமூக ஊடகத்தில் உங்களுடைய ஃபோட்டோ அல்லது உங்களுடைய ஏதோ ஒரு நீங்கள் பாட்டு பாடிருக்கீங்க, டான்ஸ் ஆடிருக்கீங்க, இல்லை இன்னமும் பண்ணியிருக்கீங்க, கீழே கமெண்ட்டில் வந்து யாரோ ஒருத்தர் சம்மந்தம் இல்லாமல் நல்லாவே இல்லை வே அப்படின்ட்டான்னு வைங்களேன். அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட்டாக அந்த திறமையை நீங்கள் வெளிப்படுத்த முடியாது. இது ஒருத்தர் 2 பேர் கிடையாது, கும்பல் கும்பலாகன்னு சொல்லியிருப்பாங்க, கூட்டமாக சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்கும் அந்த சொன்னேன்ல 12 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் இன்றைக்கி வந்து படத்துக்கான டீசர் வெளியே வந்திருக்கு. அமரன் யாரோ ஒருத்தர் ஒட்டுதா ஒட்டலையான்னு தெரியலையே, அந்த ஒருத்தர் 2 பேரும் ஒத்துக்கணுங்கிறதுக்காக ஓடுறது ஒன்று இருக்குல்ல. யோசிச்சு பாருங்க, முதல்ல நீங்கள் விஜய் டிவியில் பார்த்த சிவகார்த்திகேயன் இன்னைக்கு அமரனில் பார்த்த சிவகார்த்திகேயன் ஃபிட்டாக தாடி வச்சுக்கிட்டு மிலிட்ரி ஆஃபீஸராக துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சுட்டுக்கிட்டு ரத்தம் தெறிக்க மோட்டிவேஷனாக வசனங்கள் பேசுகிற சிவகார்த்திகேயன் அன்னைக்கு இருந்தாரா? இல்லை. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 12 வருஷம் அடிபட்டு மிதிப்பட்டு நஞ்சு நாரி, இதுக்கு நடுவில் அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு யோசிச்சு பார்த்தா ஆச்சரியப்படுத்தார். தொடங்கும் போது என்ன சொன்னேன், நம்ம தான் சிவகார்த்திகேயன், நம்ம எப்படி இருக்கணுமோ அதான் சிவகார்த்திகேயன். இப்போ நான் சொல்கிறேன், இவ்வளோ அடி வாங்கினதுக்கப்புறம் நிற்கணும்னு உனக்கு கற்றுக் கொடுக்குறாருல, அதை தான் சிவகார்த்திகேயன் முதல்ல படிச்சுக்கணும். சரி நிற்கிற, எப்படி நிற்கிற? 10ஓட 1 11 இல்லை, நான் வேற ஒன்று. தமிழ் சினிமாவில் ரஜினி சார் தான் என்ன பண்ணுறாரு, பெண் வேடம் போட்டு 100 வருஷம் அந்த பாட்டை போல்டாடுறாரு. அபய் சண்முகி கமலஹாசன் சார் பண்ணுறாரு. விக்ரம் சார் கந்தசாமி படத்தில் பெண் வேஷம் போடுறாரு. பெண் வேஷம் போடுற உன்னை போல்டாக எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய திறன் இல்லை. வளர்ந்து வர்ற ஹீரோ ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. நடுவில் நிறைய அடி. அதுக்கப்புறமும் ரெமோ படத்தில் பெண் வேஷம் போட்டு அதை ஜெயிக்க வச்சார்ல, அதுதான் ட்ரைலர். பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணுறேன்டான்னு ஒன்று இருக்குல்ல. நான் பரவாயில்ல, தோற்று போயிடும், பரவாயில்ல, விமர்சனம் வருமா பரவாயில்ல, என்னை ஏறி மிதிப்பானா பரவாயில்ல, நான் மறுபடியும் எஞ்சிருவேன், எனக்கு தெரியும், மிதிக்கட்டும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் நம்ம ரொம்ப சின்னமாக பண்ணுறோம். பெருசாக அவரை பார்த்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம். இதுக்கு நடுவில் இந்த நண்பர்களை விட்டு கொடுக்காம ஒன்று பண்ணுறது இருக்குல்ல. நீங்கள் ஜெயிக்கிறீங்க, அவங்களுக்கு விமர்சனங்கள் வருது, விழுகிறீங்க, மறுபடியும் எந்திரிக்கிறீங்க, நீங்கள் விழுந்து எந்திரிக்கும் போது நீங்கள் கையை ஊண்டி எந்திரிக்கிறது ஒரு பக்கம், கீழே கிடக்கிற நண்பன் கையை பிடிச்சி சேர்த்து ஒரு கையை ஊண்டி எந்திரிக்கிறதுக்குல கனாப்படம் அருண்ராஜா காமராஜா. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நபர்னா அது காரணம் அருண்ராஜா காமராஜா. நீங்கள் அட்லி எடுத்துக்கோங்க, ஒரு மேடையில் ஏறின்னு எனக்கான முதல் வாய்ப்பை வாங்கி கொடுத்தவர் என் ஃப்ரெண்டு தான், அவன் சொல்லக்கூடாது, இப்போ அவர் ஆகிட்டாருன்னு சிவகார்த்திகேயன் சொல்கிறார். சிவகார்த்திகேயன் இது ஒரு இடத்துலையுமே பதிவு பண்ணதே கிடையாது, தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நிறைய கான்ட்ரவர்சிகள் வரலாம், அதை பற்றின நிறைய கருத்துகள் வரலாம், எவன் வேணான்னு நான் சொல்கிறேன், அவர் சொன்னாராங்கிறதான் கேள்வி. கற்றுக்க வேண்டிய விஷயம் யாருக்கிட்ட இருக்குது தெரியுமா? எவன் ஒருத்தன் எவ்வளோ அடி வாங்கினாலும் மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிறானோ அவங்ககிட்ட தான் இருக்குது. அதான் சிவகார்த்திகேயன் பார்க்குறேன். இப்போது அயலான்னு ஒரு படங்க, அந்த படம் பண்ணவே முடியாது, எல்லாருக்கும் தெரிஞ்சு போகுது. அவ்வளோ பொருட்செலவு. எந்த ஹீரோவாக சம்பளம் வாங்க நடிப்பானாங்க? முதல் படம் கிடையாது அது, 20வது படம்.
100 கோடியெல்லாம் கிராஸ் பண்ணியாச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ் அடிச்சு ஹிட் அடிச்சு 100 crore கிளப்ல வந்தாச்சு. சிவகார்த்திகேயனோட சம்பளம் இவ்வளவுப்பான்னு எல்லாரும் வாய் பொளந்து சொல்ற நேரத்தில் வந்து சம்பளம் வாங்காமல் ஒரு படம், அந்த படத்துக்கு செலவும் பண்ணுறது இருக்குல்ல. தமிழ் சினிமா ஒன்று புதுசாக பண்ணிடணும், தமிழ் சினிமா ஏதாவது ஒன்று நம்ம புதுசாக முயற்சி பண்ணிடணும், நமக்கு கொடுத்த சினிமாவுக்கு நம்ம ஒன்று கொடுத்துறணும் ஒரு முயற்சி பண்ணுறது இருக்குல்ல. இதுதான் நேர்மைன்னு நினைக்கிறேன். தொழில் தர்மம்னு தமிழில் சொல்லுவாங்க, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். இதுதான் சிவகார்த்திகேயன். இதுதான் நம்மக்கிட்டே ஒரு ஓரமாக எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று பண்ணும்போது இல்லை நம்ம வேலைக்காக அதை பண்ணணும். நைட் 8 மணிக்கு ஷிஃப்ட்டு முடிஞ்சிருச்சுங்க, 9 மணி ஒர்க் பண்ணால் ஓட்டி தரமாட்டாங்க, ஆனாலும் உட்காந்து முடிச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறீங்களே, அதோட குட்டி வெர்ஷன் தான் அது. நான் நினைக்கிறேன் அதோட குட்டி வெர்ஷன் தான் இது. இப்போ ஒரு விஷயத்த முயற்சி பண்ணுறோம், அது ஜெயிக்குமா தோக்குமான்னு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அயலான் படத்துக்கு இவ்வளோ போடுறோம், திரும்பி வரான் திரும்பி, ஆனால் அதை பண்ணணுங்கிற முயற்சி இருக்குல்ல, அதுதான் நம்ம எல்லாரும் கற்றுக்க வச்சுக்கிட்டே இருக்கு. கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணி கடைசியில் என்ன ஆகுன்னு பார்த்துக்கிறது இல்லை, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல. விமர்சனங்கள் வரும், தோல்விகள் வரும், உங்களை பற்றி எல்லாரும் தப்பாக பேசுவாங்க, உங்களை பற்றி நீங்கள் பண்ண தப்புகளை சுட்டி காட்டுவாங்க, உங்களை ஏறி மிதிப்பாங்க, அடித்து துரத்துவாங்க. என் வேலையை நான் பார்த்துட்டே போயிட்டே இருப்பேன். சரி, இப்படி அடி வாங்கிக்கிட்டே இருந்தால், விழுந்துக்கிட்டே இருந்தால் என்னதான் அந்த உலகம் உனக்கு கொடுக்குங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுக்கும் சிவகார்த்திகேயன் ரொம்ப அழகாக பதில் சொன்னார். இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு இன்னொரு 25-30 ஆண்டுகள் கழித்து யாரெல்லாம் எந்தெந்த இடத்துலலாம் இருப்பாங்க அப்படின்னு ஒரு மீம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இடத்துல விஜய் அவர்களை சித்தரிச்சிருந்தாங்க. அந்த சித்தரிப்புகளில் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அதுக்கு நிறைய பேச்சுவார்த்தைகள் இருக்குது, அதுக்கு நிறைய சர்ச்சைகள் இருக்குது, நிறைய கடந்து வந்துட்டோம். ஆனால் அந்த இடத்துல யாரோ ஒரு சாதாரண சாமானிய மீம் கிரியேட்டர் அந்த இடத்துல தூக்கி சிவகார்த்திகேயன் வைக்கிறான் பாருங்க. ரஜினி சார் இருக்கிற இடத்துல சிவகார்த்திகேயன் தூக்கி வைக்கிறாங்க. எல்லாரும் அதை ஏற்றுக்கிறாங்க, யாரும் இதை விமர்சிக்கலை. விளையாட்டாக விமர்சனமாக வந்த ஒன்றை ஏற்றுக்கிறீங்க. அந்த விளையாட்டு விமர்சனத்துக்குள்ளே சிவகார்த்திகேயன் ரஜினிகாந்தோட இடத்த பிடிச்சிறார். அதை பண்ணணுன்னு தான் சினிமாக்குள்ளே வந்தார். இவ்வளவு அடிகளுக்கு மத்தியில், இவ்வளோ அவமானங்களுக்கு மத்தியில், இவ்வளவு தோல்விகளுக்கு மத்தியில் அவருடைய வெற்றி என்ன தெரியுமா? அவர் நினச்ச இடத்த அவர் சொல்லாமல் யாரோ ஒருத்தர் சொன்னது. சிவகார்த்திகேயன் ஜெயிச்சிட்டார். இதுதான் நம்மளும் ஜெயிப்போங்கிறதுக்கு அவர் நமக்கு கொடுக்குற நம்பிக்கையை நான் நினைக்கிறேன். மிகப்பெரிய உழைப்பாளி சிவகார்த்திகேயனுக்கு இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள் சொல்லணும்னு விரும்புகிறேன். நம்மளில் ஒருத்தர் சிவகார்த்திகேயன், நம்மளாக இருக்கிற சிவகார்த்திகேயன் நிறைய வெற்றிகள் பெறணும், அவரை பார்த்து நம்மளும் வெற்றி அடையணும். மீண்டும் ஒரு முறை உங்கள் சார்பாக ரெட் நூலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு. KLM Digilakshmi, smart way to invest gold. Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension.